வணக்கம். உங்களை எல்லாரையும் இந்த ஒரு சூப்பரான தேடலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதான் சிவபெருமானோட 5 பிரபஞ்ச நடன மண்டபங்கள். அதாவது ஆன்மீகமும் கலையும் ஒன்னா சேர்ற அந்த 5 பிரம்மாண்டமான சபைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் வரலாறு மட்டும் கிடையாதுங்க, ஒரு அற்புதமான கலைப்பயணம்னே சொல்லலாம். சரி, முதல்ல இந்த பஞ்ச சபை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பஞ்சா அப்படின்னா 5, சபைனா ஒரு மன்றம் இல்லனா அம்பலம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான 5 சிவத்தலங்கள்ல சிவன் நடராஜரா, அதாவது ஒரு பிரபஞ்ச நடன கோலத்துல இருக்கிற அந்த இடங்களை தான் நாம பஞ்ச சபைகள்னு சொல்றோம். இது வெறும் சாதாரண கோயில்கள் இல்லைங்க, சைவ சமயத்தோட துன்பங்கள், அப்புறம் நம்ம தமிழர்களோட ஒப்பற்ற கலையோட ஆணிவேர்னே இது எல்லாம் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் நம்ம முன்னோர்கள் பொன், வெள்ளி, ரத்தினம், தாமிரம், சித்திரம்னு இப்படி 5 வித்தியாசமான பொருட்களை வச்சு இந்த மண்டபங்களை உருவாக்குனாங்க? இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? பழங்கால உலோகவியலுக்கும் அவங்களோட கலைத்திறனுக்கும் அப்புறம் அந்த ஆழமான பக்திக்கும் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்? இதற்கான விடைகளை தான் நம்ம இந்த பயணத்துல தேட போறோம். ஓகே, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமா பார்த்துடலாம். முதல்ல அந்த 5 பிரபஞ்ச சபைகள் என்னென்ன, 2வது சிதம்பரத்தோட பொன்னம்பலம், 3வது மதுரை வெள்ளியம்பலம், 4வது திருவாலங்காடு ரத்தின சபை, 5வது நெல்லை மற்றும் குற்றாலம், இறுதியா இதுல இருக்கிற கலையும் தொன்மமும். இதான் இன்னைக்கான திட்டம். முதல்ல இந்த 5 பிரபஞ்ச சபைகள் எங்கெங்க இருக்குன்னு பாத்திரலாம். வரலாற்று சிறப்பு மிக்க அந்த 5 ஊர்கள் இதோ: சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி, அப்புறம் குற்றாலம். இந்த ஒவ்வொரு பெயரையும் சொல்லும்போதே அதோட பழமையும் கலையோட பிரம்மாண்டமும் நமக்கு நல்லாவே புரியுது இல்லையா? இந்த ஊர்கள்ல தான் அந்த சிலிர்ப்பூட்டும் கட்டிடக்கலை அதிசயங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனிச்சிங்களா? ஒவ்வொரு ஊரும் ஒரு குறிப்பிட்ட பொருளையும் சிவபெருமானோட ஒரு தனித்துவமான நடன கோலத்தையும் எவ்வளவு கச்சிதமா இணைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சிதம்பரத்துல பொன், மதுரையில வெள்ளி, திருவாலங்காட்டுல ரத்தனம், திருநெல்வேலியில தாமிரம், குற்றாலத்துல சித்திரம். இந்த பொருளும் நடனமும் ஒன்னோடு ஒன்னு பிணைஞ்சிருக்க விடம் நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, இப்ப நாம நேரா நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். சிதம்பரம் பொன்னம்பலம். பொதுவா எல்லா சிவத்தலங்கள்லயும் பாத்தீங்கன்னா சிவன் லிங்க வடிவத்துல தான் இருப்பாரு. ஆனா சிதம்பரத்துல மட்டும் அவர் நடனத்தோட தலைவனான நடராஜர் வடிவத்துல இருக்காரு. பதஞ்சலி அப்புறம் வியாக்கிரபாதர் இந்த 2 பெரிய முனிவர்களுக்காக தன்னோட அந்த பிரபஞ்ச நடனமான ஆனந்த தாண்டவத்தை தைப்பூச அன்னைக்கு அவர் ஆடிக்காட்டிய இடம்தான் இது. இந்த ஆனந்த நடனம் இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களை ஒரு பரவச நிலையில வச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து 3வது பகுதி, மதுரை வெள்ளியம்பலம். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்க போறேன். உலகத்துல இருக்கிற எல்லா நடராஜர் சிலைகள்லயும் அவர் இடது கால தூக்கி தான் ஆடுவாரு. ஆனா மதுரையில மட்டும் ஏன் வலது கால தூக்கி ஆடுறாரு? இத்தனை வருஷமா பின்பற்றி வந்த ஒரு மரபை உடைச்சு இங்க மட்டும் இப்படி ஒரு தனித்துவமான சிலை அமைய என்ன காரணம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இத கொஞ்சம் உற்று கவனிங்களேன். இடது பக்கம் சிதம்பரத்துல அவர் இடது கால் தூக்கி ஆடுறாரு. ஆனா வலது பக்கம் பாருங்க, மதுரையில வலது கால் தூக்கி ஆடுறாரு. சும்மா பார்க்கறதுக்கு இது சின்ன வித்தியாசமா தெரியலாம். ஆனா இந்த 2 மாறுபட்ட சிலைகளுக்கும் பின்னாடி ஒரு நெகிழ்ச்சியான கதையும் ரொம்ப ஆழமான பக்தியும் ஒளிஞ்சிருக்கு. அந்த நெகிழ்ச்சியான கதை என்னன்னா, மதுரையை ஆண்ட இராஜசேகர பாண்டியன் நடனக்கலையை கத்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலை ஊன்றி ரொம்ப நேரம் ஆடும்போது எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு அப்பதான் புரிஞ்சது. அடடா இறைவா, நீ எப்பொழுதும் ஒரே காலை ஊன்றி ஆடுறியே, உனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு அந்த மன்னன் ரொம்பவே வருத்தப்பட்டு எனக்காக காலை மாற்றி ஆடுவியான்னு உருகி வேண்டினான். அந்த பக்தனோட அன்புக்கு கட்டுப்பட்டு சிவன் தன்னோட இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார்னு திருவிளையாடல் புராணம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க. மதுரையில இது மட்டும் இல்ல, இன்னும் சில சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கு. மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு வந்த பதஞ்சலி, வியாக்கிரபாதர் 2 முனிவர்களும் சிதம்பரத்துல நாங்க பார்த்த அந்த ஆனந்த தாண்டவத்தை இங்கேயும் பார்த்தாதான் சாப்பிடுவோன்னு மறுத்துட்டாங்க. அவங்களுக்காகவே சிவன் இங்க நடனம் ஆடி காட்டினாரு. அது மட்டும் இல்லாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அரசனானதுனால இங்க நடராஜர் தன்னோட 10 கைகள்லயும் ஆயுதங்களை ஏந்தி நிக்கிறது ஒரு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயங்க. அடுத்து நாம 4வது பகுதிக்கு நகரலாம். திருவாலாங்காடு ரத்தனாம்பலம். இது ரொம்பவே விறுவிறுப்பான ஒரு பகுதி. இங்க நாம பார்க்க போறது ஒரு பயங்கரமான நடன போர். ஆமாங்க, சிவபெருமானுக்கும் காளிதேவிக்கும் நடுவுல யார் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நடன போட்டி நடந்துச்சு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம சமமா செம வேகமா ஆடிக்கிட்டு இருந்த ஒரு புராண களம்தான் இந்த திருவாலங்காடு.
இந்த போட்டியோட உச்சக்கட்டம் இருக்கு பாருங்க, அது நிஜமாவே வேற ரகம். சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்கும்போதே அவரோட காதணி கீழே விழுந்துருது. நடனத்துக்கு நடுவுல தடை வந்துடக்கூடாதேன்னு நினைச்ச அவர் கீழே விழுந்த அந்த காதணியை தன்னோட இடது கால் விரலாலேயே லாவகமா எடுத்து காலை அப்படியே உயரமா தூக்கி திரும்பவும் தன்னோட காதலையே மாட்டிட்டாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வியக்க வைக்கும் ஒரு செயல் இது. இந்த ஊர்த்துவ தாண்டவத்தை காளியால ஆட முடியல, அதனால அவங்க தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த அதிரடியான புராண கதை நடந்த ரத்தன அம்பலத்தோட வடிவமைப்பு ரொம்பவே சிறப்பானது. இந்த அரங்கத்துல ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அம்பலத்தோட கூரை செப்புத்தகடு வேயப்பட்டு 5 கலசங்களோடும் தகதகன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. மரபும் கலையும் ஒன்றிணைந்த ஒரு உன்னத கூடம் இது. இப்ப நாம நம்ம பயணத்தோட கடைசி 2 இடங்களுக்கு வந்தாச்சு. பகுதி 5, நெல்லை மற்றும் குற்றாலம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல இருக்கிற தாமிர அம்பலம். இங்க நடராஜர சந்தன சபாபதின்னு சொல்லுவாங்க. முழுசா சந்தனத்தால அலங்கரிக்கப்பட்ட இந்த நடராஜரை ரொம்பவே நுணுக்கமான மர வேலைப்பாடுகள் கொண்ட அந்த தாமிர அம்பலத்தோட வழியா நாம தரிசிக்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அத வார்த்தைகளாலே சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ அழகு. 5வது சபை குற்றாலநாதர் கோயில்ல இருக்கிற சித்திர அம்பலம். மத்த சபைகள் மாதிரி இதுல உலோகம் கிடையாது. இது பார்க்கறதுக்கு ஒரு சங்கு வடிவத்துல அமைஞ்ச ஒரு கண்கவர் கலைக்கூடம். இதோட உட்புறத்துல நம்ம இந்து சமய புராண கதைகளையும் நிகழ்வுகளையும் கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி நூற்றுக்கணக்கான அழகிய சுவரோவியங்கள் வரையப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்களுக்கு கலை மேல இருந்த அந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இந்த ஓவியங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ நாம நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 6, கலையும் தொன்மமும், ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். ஆக இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பழங்கால தமிழர்கள் அவங்களோட ஆழமான பக்தியையும் அந்த ஒப்பற்ற கலைத்திறனையும் வெறும் கதைகளா மட்டும் விட்டுட்டு போகல. பொன், வெள்ளி, ரத்தினம், தாமிரம், சித்திரம்னு காலத்துக்கும் அழியாத விஷயங்கள்ல அவங்க ஊர் புராணங்களையும் ஒன்னா சேர்த்து நம்ம வரலாற்று வேர்களை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. இது நிஜமாவே பிரமிப்பா இருக்குங்க. விஞ்ஞானம், கலை மற்றும் பக்தி, இது 3ஓட ஒரு திகைப்பூட்டும் ஒருங்கிணைப்பு தான் இந்த 5 அம்பலங்கள்லயும் மிகச் சரியா பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வரியிலேயே நம்ம பழங்கால சிற்பிகள், கலைஞர்கள், அவங்களோட ஒட்டுமொத்த பாரம்பரியமும் ரொம்ப அழகா அடங்கிடுது. இதுதாங்க அவங்க நமக்கு விட்டுட்டு போன ஒரு விலைமதிக்க முடியாத பொக்கிஷம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் இன்னைக்கு இதை முடிச்சுக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, உலகத்திலையும் சரி, இன்னும் வெளியே வராம தங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனையோ பழங்கால கட்டடக்கலை அதிசயங்கள் காத்துக்கிட்டு இருக்குமோ. அந்த ரகசியங்களை தேடணுங்கிற ஆர்வம் உங்களுக்கும் இப்ப வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து தேடுங்க. நன்றி.